நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகமும் தமிழக மக்களும் உயர்வான நிலையை எய்திடவே பிறப்பித்தான் இறைவன் முதலமைச்சர் அம்மா அவர்களை. ஆசியாவின் ஜோதியாக, ஆன்றோரும் சான்றோரும் போற்றும் ஞானியாக, மக்கள் நலமே தன்னலம் என கருதி வாழும் வள்ளலாக, மக்களுக்காகவே வாழும் மகானாக திகழ்கிறார் முதலமைச்சர் அம்மா அவர்கள். புதிய திட்டங்களை உருவாக்கி உலகை தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கும் மகா சக்தியாக நெப்போலியன் போனபார்ட், ஒட்டாவன் பிஸ்மார்க், ஹம்முராபி, ஜோன் ஆஃப் ஆர்க், குப்லாய் கான் ஆகியோரின் வீரதீர செயல்களை விஞ்சிய பேரரசியாக, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடுகளையும் தாமஸ் அக்யூனஸின் இறைமையியல் தத்துவங்களையும் ஆய்ந்தறிந்துள்ள பன்மொழி புலமையாளராக, கிமு 3500 சுமேரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து முதல் உலகின் தலை சிறந்த மொழிகளில் ஒன்றான தமிழின் இலக்கண இலக்கியங்களை கற்றறிந்த அறிஞராக, வால்டேரின் லெட்டர்ஸ் ஆன் தி இங்கிலீஷ், ஜஸ்டினியனின் சட்ட தொகுப்பு, ஐசக் நியூட்டனின் பிரின்சிபியா உள்ளிட்ட அறிஞர்களின் நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டும் அளவிற்கு ஆய்ந்தறிந்துள்ள பண்பாளராக, அரசியல் மேதையாக, பூமி பந்தில் அரசூற்றிய அரசுகளில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளை அறிந்துள்ள நிகழ்கால சதாவதானியாக, எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிந்து திட்டங்களை வகுக்கின்ற தீர்க்கதரிசியாக விளங்குகிறார் முதலமைச்சர் அம்மா அவர்கள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டில் ஏற்கனவே தாம் கோரியிருந்த தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள் உட்பட குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள் இடம்பெறாது ஆச்சரியம் அளிப்பதாகவும், ஒரு சில வரவேற்க தகுந்த அம்சங்கள் காணப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்தத்தில் ரயில்வே பட்ஜெட் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ரயில்வே பட்ஜெட் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையின் விரிவான விவரங்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மேலக்கோட்டையூரில் உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் சீருடை பணியாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள 2673 வீடுகளை திறந்து வைத்து அவ்வீடுகளை வழங்கிடும் அடையாளமாக 14 சீருடை பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு சாவிகளை வழங்கிய காட்சி பதிவினையும், காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைகளுக்கான புதிய கட்டடங்களை திறந்து வைத்த தகவல்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டதை அடுத்து இதற்கான சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் 20/2/2016 அன்று கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதற்காக சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்த பாராட்டுகள் குறித்த விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டில் ஏற்கனவே தாம் கோரியிருந்த தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள் உட்பட குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள் இடம்பெறாதது ஆச்சரியம் அளிப்பதாக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி ஆகிய புனித சுற்றுலா மையங்களின் ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவது குறித்த அறிவிப்பு இடம்பெற்றிருந்தாலும் இந்த வரிசையில் ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் போன்ற மற்ற முக்கிய ரயில் நிலையங்கள் சேர்க்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், ஒரு சில வரவேற்கத்தகுந்த அம்சங்கள் காணப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்தத்தில் இந்த ரயில்வே பட்ஜெட் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றுள்ள கூடுதல் விவரங்களை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை மட்டும் அளவுகோலாக கொண்டு அளப்பது அல்ல. வளர்ச்சியின் பயன் அனைத்து தரப்பு மக்களையும், அதிலும் குறிப்பாக பெண்களை சென்றடைய வேண்டும். உண்மையான வளர்ச்சியின் அளவுகோல் பெண்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதேயாகும். பெண்களின் திறமையும் ஆற்றலும் வெளிப்படுத்தப்பட்டு சமுதாயத்துடன் ஒன்றிணைந்த ஓர் அங்கமாக பெண்கள் திகழும்போது வளர்ச்சி பன்மடங்காக உயரும். எனவேதான் பெண்களின் வளர்ச்சிக்கு தமது தலைமையிலான அரசு பல்வேறு புதுமை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் சுகாதார வளாகங்கள், 24 மணி நேர மகப்பேறு மருத்துவ சேவை அளிக்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் உதவித்தொகை வழங்கும் திருமண உதவி திட்டம்,
தாய்சேய் நலன் காக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மகப்பேறு நிதியுதவி திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம், பெண்களின் சுகாதாரத்தினை பேணும் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் 13 அம்ச திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்களை தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஒரு நல்ல அரசின் கடமை பெண்களை காப்பதோடு மட்டும் முடிவடைவதில்லை. பெண்கள் தங்கள் சொந்த கால்களிலே நிற்கும் திறன் பெற வேண்டும். எனவேதான் பெண்கள் தங்களது பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளும் வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்தல், மகளிர் தொழில் முனைவோருக்கான சிறப்பு தொழிற்பேட்டைகள், பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்துதல், விலையில்லா கறவை பசு வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், வீட்டில் பணிச்சுமையை குறைத்து பெண்கள் வேலைக்கு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களையும் தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பெண்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் உண்மையான பெண் சுதந்திரம் ஆகாது. நாட்டை வழிநடத்துவதிலே பெண்களுக்கு உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும். பொறுப்பு வழங்கப்பட்டால் பெண்கள் தங்கள் தலையெழுத்தை மட்டுமல்லாமல் மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும். எனவேதான் உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு என 1/3 பங்கு இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்டம் தமது முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அதன்படி மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றிய மன்றங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றிலுள்ள இடங்கள் மற்றும் பதவிகளின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்கு பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளில் பெண்களுக்கான ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டால் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் மேலும் அதிக அளவில் பங்கு பெறுவதை உறுதி செய்ய இயலும். அதன் மூலம் நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் விரைந்த வளர்ச்சி அடையும் என்பது தமது திடமான நம்பிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார். எனவே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் 1/3 பங்கு என பெண்களுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள பதவிகள் 50% உயர்த்தப்பட வேண்டும் என தாம் உத்தரவிட்டதாகவும், அதன் அடிப்படையில் 20/2/2016 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இதற்கான சட்ட திருத்த சட்ட முன்வடிவு நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு SP வேலுமணியால் கொண்டுவரப்பட்டு சட்டமன்ற பேரவையால் ஆய்வு செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் சட்ட முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமது பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவர்கள் தலைமைச் செயலகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் சீருடை பணியாளர்களுக்காக 459 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2673 வீடுகளை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து அவ்வீடுகளை வழங்கிடும் அடையாளமாக 14 சீருடை பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவினையும் கூடுதல் விவரங்களையும் அறியலாம். மக்கள் நலன் காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர்களின் நலன் காக்கும் வண்ணம் காவலர்கள் ஓய்வு பெற்ற பின் அவர்களுக்கு சொந்த வீடு கிடைத்திடும் வகையில் உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் காவல்துறையில் காவலர்கள் முதல் துணை கண்காணிப்பாளர்கள் வரையிலான பதவிகளில் உள்ளவர்களுக்கும், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் தீயணைப்போர் முதல் கோட்ட அலுவலர்கள் வரையிலான பதவிகளில் உள்ளவர்களுக்கும் தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதிக் கழகம் மூலமாக சொந்த வீடு கட்டித்தரும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையூர் கிராமத்தில் தமிழ்நாடு காவலர் வீட்டுவசதிக் கழகத்திற்கு நிலம் ஒதுக்கீடு செய்து அக்கழகத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன்படி முதற்கட்டமாக கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மேலக்கோட்டையூரில் 2673 குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். இரவு பகல் பாராமல் லட்சியத்துடன் ஓய்வில்லாமல் பணியாற்றும் சீருடை பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அமைதியான சூழலில் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கில் உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மேலக்கோட்டையூரில் 47.60 ஏக்கர் நிலத்தில் 20,50,150 சதுரடி கட்டட பரப்பளவில் 459 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2673 வீடுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து அவ்வீடுகளை சீருடை பணியாளர்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக 14 சீருடை பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கினார்.
அப்போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புதிய இல்லத்தில் வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். இப்புதிய குடியிருப்புகளில் காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் அதற்கு நிகரான பதவி வகிப்பவர்களுக்கு 1100 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் கூடிய 166 வீடுகள், உதவி ஆய்வாளர் மற்றும் அதற்கு நிகரான பதவி வகிப்பவர்களுக்கு 850 சதுர அடி கட்டட பரப்பளவில் 1190 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், காவலர், தலைமை காவலர் மற்றும் அதற்கு நிகரான பதவி வகிப்பவர்களுக்கு 650 சதுர அடி கட்டட பரப்பளவில் 1317 வீடுகளைக் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்குடியிருப்புகளில் மின்தூக்கி வசதி, மழைநீர் சேகரிப்பு வசதி, தீயணைப்பு உபகரணங்கள், இடிதாங்கி வசதி, வாகன நிறுத்துமிடம், சூரிய சக்தியுடன் கூடிய தெருவிளக்கு, கான்கிரீட் சாலைகள், சிறுவர் பூங்கா, விளையாட்டு மைதானம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சீருடை பணியாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள 2673 வீடுகளை திறந்து வைத்ததுடன் காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைகளுக்கான புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் அம்மா அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் காட்சி பதிவினையும் கூடுதல் விவரங்களையும் அறியலாம். சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், ராமநாதபுரம், தஞ்சாவூர், தேனி, திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் 202 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1794 காவல்துறை குடியிருப்புகள், அரியலூர் மாவட்டம் தேளூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம், திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி மற்றும் கீரனூர், ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் படாளம், மணம்பதி, வாலாஜாபாத் மற்றும் சோமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மற்றும் பூதப்பாண்டி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயில், சிவகங்கை மாவட்டம் நாச்சியாபுரம், செட்டிநாடு மற்றும் திருக்கோஷ்டியூர், நீலகிரி மாவட்டம் ஊட்டி மத்திய நகரம், திருவண்ணாமலை மாவட்டம் மோரணம் மற்றும் பாச்சல், திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம், வேலூர் மாவட்டம் வேலூர் தெற்கு, விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் ஆகிய இடங்களில் 13 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 23 காவல் நிலையங்களுக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சொந்த கட்டடங்கள், அரியலூரில் காவல் கண்காணிப்பாளர் முகாம் அலுவலகம், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் காவல் துணை கண்காணிப்பாளர் குடியிருப்புடன் கூடிய முகாம் அலுவலகம், கடலூர், திண்டுக்கல் மற்றும் மதுரையில் ஆயுதப்படை நிர்வாக கட்டடங்கள், கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் மற்றும் பரங்கிப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசல், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஆகிய இடங்களில் கடலோர காவல் நிலையங்கள், கடலூர் மற்றும் வேலூரில் காவலர் மருத்துவமனைகள், மதுரையில் மாநகர காவல் அலுவலகம், தஞ்சாவூரில் மாவட்ட காவல் அலுவலகம், சிவகங்கையில் மாவட்ட காவல் அலுவலக இணைப்பு கட்டடம், கோயம்புத்தூரில் ஆயுதப்படை வளாகம், விழுப்புரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கான விருந்தினர் இல்லம், ராமநாதபுரத்தில் காவலர்களுக்கான தங்குமிடம், மதுரை மாவட்டம் இடையாப்பட்டியில் காவலர் பயிற்சி பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை மற்றும் மதுரை மாவட்டம் மேலூரில் திருப்பி நிலையங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் வாளையார், ஈரோடு மாவட்டம் ஆனூர் ஆகிய இடங்களில் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கப் பிரிவு சோதனைச் சாவடிகள் என 43 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 26 காவல்துறை கட்டடங்கள், திருச்சிராப்பள்ளி மத்திய சிறை வளாகத்தில் 1 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறைத்துறையினருக்கான 25 குடியிருப்புகள், சென்னை எழும்பூரில் சிறைத்துறை தலைமையக கட்டடம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் தனி கிளை சிறைக்கு கூடுதலாக கட்டடம், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்ட மத்திய சிறைச்சாலைகளில் பெண்களுக்கான தனிச்சிறைகள், காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட சிறையாக தரம் உயர்த்தப்பட்ட செங்கல்பட்டு கிளைச்சிறை என
14 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5 சிறைத்துறை கட்டடங்கள், சென்னை எழும்பூரில் 5 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் அலுவலக கட்டடம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 47,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையம், சென்னை ஆலந்தூரில் 11 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்கக கட்டடம் என மொத்தம் 753 கோடியே 82,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை, சிறைத்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் அம்மா அவர்கள் மேலக்கோட்டையூரில் உங்கள் சொந்த இல்லம் திட்டத்தின் கீழ் சீருடை பணியாளர்களுக்காக 2673 வீடுகளை வழங்கியமைக்காக சீருடை பணியாளர்களின் குடும்பத்தினர் உளமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். அம்மாவுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி சொல்றோம். நாங்களாம் வீடு கிடைக்குமான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதுவும் சென்னையில வீடு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஓனிரா ஸ்கீமில் எங்களுக்கு இந்த அலாட்மெண்ட் கிடைச்சது பெருமையாக நினைக்கிறோம். இட் இஸ் எக்ஸலண்ட் ஸ்கீம். தேங்க்ஸ் டு அம்மா. ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் தன்னுடைய வாழ்நாளில் சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நனவாக்கி கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கனவாவே இருந்தது. ஆனால் அம்மா மூலமா எங்களுக்கு அது நிஜமா இருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அம்மா அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சென்னையில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம். ஆனாலும் அம்மாவுடைய சொந்த இல்ல திட்டத்தின் மூலமா எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அதுவும் அம்மா கையால் எங்களுக்கு வாங்கினது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நாங்கள் நினைக்கிறோம். அம்மாவுக்கு நன்றி. சொந்த வீடு வாங்கணுங்கிறது எல்லாரோடைய கனவு. அதுவும் சென்னையில் சொந்த வீடுங்கிறது ரொம்ப கனவு, ஆசையாக இருந்தது. அந்த கனவை நனவாக்கி தந்த தாயுள்ளம் கொண்ட தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திருக்கரத்தால் எங்களுக்கு சாவியை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதை நாங்கள் ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறோம். இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட்டதை அடுத்து இதற்கான சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் 20/2/2016 அன்று கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவை ஒருமனதாக நிறைவேற்றிய சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் தமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின் சாராம்சங்களை விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை மட்டும் அளவுகோலாக கொண்டு அளப்பது அல்ல. வளர்ச்சியின் பயன் அனைத்து தரப்பு மக்களையும், அதிலும் குறிப்பாக பெண்களை சென்றடைய வேண்டும். உண்மையான வளர்ச்சியின் அளவுகோல் பெண்கள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதே ஆகும். பெண்களின் திறமையும் ஆற்றலும் வெளிப்படுத்தப்பட்டு சமுதாயத்துடன் ஒன்றிணைந்த ஓர் அங்கமாக பெண்கள் திகழும்போது வளர்ச்சி பன்மடங்காக உயரும். எனவேதான் பெண்களின் வளர்ச்சிக்கு தமது தலைமையிலான அரசு பல்வேறு புதுமை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்தான் தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் சுகாதார வளாகங்கள், 24 மணி நேர மகப்பேறு மருத்துவ சேவை அளிக்கும் திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் உதவித்தொகை வழங்கும் திருமண உதவி திட்டம், தாய்சேய் நலன் காக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மகப்பேறு நிதி உதவி திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம், பெண்களின் சுகாதாரத்தினை பேணும் விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடும் 13 அம்ச திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்களை தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ஒரு நல்ல அரசின் கடமை பெண்களை காப்பதோடு மட்டும் முடிவடைவதில்லை. பெண்கள் தங்கள் சொந்த கால்களிலே நிற்கும் திறன் பெற வேண்டும். எனவேதான் பெண்கள் தங்களது பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்ளும் வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்தல், மகளிர் தொழில் முனைவோருக்கான சிறப்பு தொழிற்பேட்டைகள், பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஏற்படுத்துதல், விலையில்லா கறவை பசு வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், வீட்டில் பணிச்சுமையை குறைத்து
பெண்கள் வேலைக்கு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களையும் தமது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பெண்களை பாதுகாப்பது மற்றும் அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் உண்மையான பெண் சுதந்திரம் ஆகாது. நாட்டை வழிநடத்துவதிலே பெண்களுக்கு உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும். பொறுப்பு வழங்கப்பட்டால் பெண்கள் தங்கள் தலையெழுத்தை மட்டுமல்லாமல் மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும். எனவேதான் உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு என 1/3 பங்கு இடஒதுக்கீட்டிற்கு வகை செய்யும் சட்டம் தமது முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அதன்படி மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றிய மன்றங்கள் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றிலுள்ள இடங்கள் மற்றும் பதவிகளின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 பங்கு பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிகளில் பெண்களுக்கான ஒதுக்கீடு உயர்த்தப்பட்டால் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் மேலும் அதிக அளவில் பங்கு பெறுவதை உறுதி செய்ய இயலும். அதன் மூலம் நகரம் மற்றும் கிராமப்புறங்கள் விரைந்த வளர்ச்சி அடையும் என்பது தமது திடமான நம்பிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார். எனவே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் 1/3 பங்கு என பெண்களுக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள பதவிகள்